அன்பெனும் உயிரில் ஒளிரும் அறிவே, அன்பெனும் அன்புள் அமைந்த பேரொழியே, அகழ்வாரை தாங்கும் புவியே, செந்தமிழ் மொழியே, தென்தமிழ் சுவையே, இங்கு கூடியிருக்கும் அவையே, அவையில் இருக்கும் பெருந்தகையே, உங்கள் அத்துணை வேரையும் சிறும் தாழ் வணங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு அப்துல் கலாமின் வரலாறு என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்திருப்பது வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஆர் மருதப்பர். பாரத தாயின் தவ புதல்வர், ஏழையாய் பிறந்தவர், களத்தில் சிறந்தவர், பின் களத்தின் நாயகர், இந்திய குடியரசை ஆண்டவர், எளிமையாய் வாழ்ந்தவர், தமிழுக்கு பெருமை சேர்ந்தவர், தமிழராய் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்ந்தவர். தமிழ்நாட்டின் ராமேஸ்வர தீவில் ஒரு நடுத்தர தமிழ் குடும்பத்தில் 1931ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் பிறந்தார். இவருடைய அப்பாவின் பெயர் ஜெயின்லாப்தீன், இவருடைய அம்மாவின் பெயர் ஆசியம்மாள். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது ஜனாதிபதியாக பணியாற்றினார். இவர் மக்கள் ஜனாதிபதி என்று அனைவராலும் பாராட்டப்பட்டார். இவருடைய பதவிக்கு முன்னர் புகழ் பெற்ற விஞ்ஞானியாக இருந்தார் மற்றும் பாலிஸ்டர் ஏவுகணை மற்றும் அணுசக்தி திட்டங்கள் பாதுகாப்பு திட்டங்களை உருவாக்குவதில் முக்கிய பங்கு விதித்தார். இவருடைய பதவி காலம் முடிந்ததும் கல்வி மற்றும் சமூக நலனுக்காக தனது பணியை தொடர்ந்தார். இவருடைய தொலைநோக்கு பார்வையும் அறிவியல் மீதான ஆர்வத்தாலும் பலருக்கு ஊக்கமளித்தார். இவர் பெற்ற விருதுகளோ பல. அதில் பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா போன்ற விருதுகள் இவரால் பெருமையடைந்தது. இவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளோ ஏராளம். அதில் பிருத்திவி, அக்னி, ஆகாஷ், திரிசூலா, நாகா போன்ற ஏவுகணைகளை உருவாக்கி இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்ற பெயரையும் பெற்றார். இவர் நாம் அனைவருக்கும் உள்ளே ஒரு தெய்வீக தீ இருக்கிறது. அந்த தீக்கு சிறகுகளை கொண்டு போய் சேர்ப்பதே நம்முடைய முயற்சியாக இருக்க வேண்டும். உங்கள் கனவுகள் உண்மையாக வேண்டும் என்றால் நீங்கள் கனவு காண வேண்டும். ஆனால் அது தூக்கத்தில் வரும் கனவாக இருக்கக்கூடாது. உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவாக இருக்க வேண்டும். பெரிய கனவுகளை காணுங்கள், பெரிய இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நடந்து போக பாதை இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். நீங்கள் நடந்தால் அதுவே பாதையாக மாறிவிடும். உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்கள் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் APJ அப்துல் கலாம் ஐயா. ஆம், அன்பு நிறைந்தவர்களாம், ஆராய்ச்சிக்கு அர்ப்பணித்தவர்களாம், இன்புற்று செய்தவர்களாம், ஈகை உள்ளம் உடையவர்களாம், உலகம்